எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் NPTEL கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். NPTEL கோர்ஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர் மீன்ஸ் ஜூலை டு டிசம்பர் 2026 செமஸ்டருக்கான கோர்சஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் NPTEL உடைய அஃபிஷியல் சைட். ஸோ இதில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக எந்தெந்த IITs எல்லாம் இவங்களுடைய அந்த NPTEL இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கரண்ட் செமஸ்டருக்கான டைம்லைன் அண்ட் கைட்லைன்ஸ் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ டைம்லைன் அண்ட் கைட்லைன்ஸை வந்து அண்ட் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இதிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலேருந்தே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த செமஸ்டருக்கான கோர்சஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கோர்ஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே இது வந்து எல்லாருமே காமனாக அக்சஸ் பண்ணிக்கக்கூடியது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு கோர்ஸ் URL அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. NPTEL உடைய URL கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே 3 டைப் ஆஃப் URL இருக்கும். இந்த பர்டிகுலர் URL வந்து புதுசாக கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு, இது பழைய கோர்ஸோடைய URL ப்ரிவ்யூ ஜஸ்ட் பார்த்துக்கிறதுக்காக. இன்னொன்று NPTEL URLனு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த NPTEL URL என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்சுவலி இந்த NPTEL URL என்னன்னா இந்த கோர்ஸோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்த்துக்கலாம். முன்னாடி இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோடைய பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, சம் ஆஃப் தி கோர்சஸில் வந்து அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்க. இப்போ நான் இந்த NPTEL URL கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா பக்கத்தில் டேப்பில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு கோர்ஸுக்கு அவங்க லோட் பண்ணலை. சரி, நம்ம இன்னொரு கோர்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு பக்கத்தில் இது வந்து பழைய டேட்டாஸ். ஆக்சுவலாக வந்து எப்போ இந்த கோர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய மெனூஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அபவுட் கோர்ஸ், டவுன்லோடு, TA லிஸ்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டாப்பர்ஸ் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் டைப்பு. இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போனீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் என்ரோல்டு, எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியர் கட்டாக நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, ஆக்சுவலாக டாப்பர்ஸ் எத்தனை பேர், இந்த எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே நீங்கள் அந்த கோர்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். கோர்ஸோட கண்டென்ட்டை முதற்கொண்டு பார்த்துக்கலாம், இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வீக் 1ல் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, வீக் 2ல் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது. இது வந்து டோட்டலி நம்ம ஒரு கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு URL. இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதுவே இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு ஜாயின் தி கோர்ஸ் அப்படிங்கிற லிங்க் என்னதுன்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ புதுசாக இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறது. ஸோ இது வந்து கரண்ட் செமஸ்டருக்கான கண்டென்ட். ஸோ இப்போ கோர்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, சம்மரி கொடுத்துருப்பாங்க, கோர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, கோர்ஸோட லாங்குவேஜ் எதில் இருக்கும், இந்த கோர்ஸோட லெவல் என்ன, அண்டர் கிராஜுவேட் லெவலா, போஸ்ட் கிராஜுவேட் லெவலா, அந்த கோர்ஸோட டைப் எலக்டிவா, கேட்டகரி என்ன, கேட்டகரினா டிசிப்ளின், கோர்ஸ் வந்து எந்த டிசிப்ளினில் இருக்குது, டியூரேஷன், அதோட டியூரேஷன் எவ்வளவு, கிரெடிட் பாயிண்ட்ஸ் எவ்வளவு, ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட், இதெல்லாம் கோர்ஸோட ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ இதில் கிரெடிட் பாயிண்ட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 12 வீக்ஸ் கோர்ஸ்க்கு இங்கே 4 கிரெடிட்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி NPTEL என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த செமஸ்டர்ல இருந்து அப்ளிகபிள். ஸோ இதுக்கு முன்னாடி கிரெடிட் வந்து 1, 2, 3 இருந்தது. ஆக்சுவலாக 4 வீக்ஸுக்கு 1, 8 வீக்ஸுக்கு 2, 12 வீக்ஸுக்கு 3 இருந்தது. ஆனால் இந்த செமஸ்டர்ல இருந்து அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2, 3, 4 which means 4 weeks கோர்ஸுக்கு 2 கிரெடிட் ஆக்கிட்டாங்க, 8 வீக்ஸ்க்கு 3 கிரெடிட்ஸ் ஆக்கிட்டாங்க, அண்ட் தென் 12 வீக்ஸ்க்கு 4 கிரெடிட்ஸ் ஆக்கிட்டாங்க. இந்த கிரெடிட் எதுக்காக எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா நிறைய காலேஜஸில் வந்து ஸ்வயம் NPTEL கோர்ஸை வந்து கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது கிரெடிட் அதிகமாக இருக்குது, அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் நீங்கள் இந்த NPTEL முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி ஒரு சில காலேஜஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து கிரெடிட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ 4 வீக்ஸ் கோர்ஸ் எடுத்தாலே இப்போ 2 கிரெடிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ அப்டேட்டட்
கிரெடிட்ஸ். ஸோ அந்த கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து கோர்ஸோடைய அவுட்லைன், புக்கோட ரெஃபரன்ஸு, கோர்ஸோட அவுட்லைனில் அந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம் டேட் வந்து மேக்ஸிமம் டு த கோர் மாறாது, அவங்க சொல்லியிருக்கிறபடி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் த கோர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் கோர்ஸ் கொடுத்தோன்னே மெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணணும். ஸோ இதில் சைன்இன் பண்ணுறதுல இந்த என்ரோல்மெண்ட்டில் பெரிய மிஸ்டேக் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, என்ரோல்மெண்ட் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடியை வச்சு பண்ணிடுவீங்க, அதுவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது வேறு மெயில் ஐடி வச்சு பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியை தான் லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் வரைக்கும் அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் அசைன்மெண்ட் என்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மெயில் ஐடியில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ சைன்இன் வித் நீங்கள் கூகுளில் கொடுத்து நீங்கள் உள்ள சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணோடனே உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ அகைன் ஜாயின் த கோர்ஸ் கொடுங்க. ஜாயின் த கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய பழைய டேட்டாஸ் ஆல்ரெடி இந்த மெயில் ஐடியை வச்சு தான் நீங்கள் இத்தனை நாள் என்பிடிஎல் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக உங்களுடைய இதெல்லாம் கொடுங்க. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏபிசி ஐடி ஆர் அப்பார் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ அப்போ எல்லாருமே மேக்ஸிமம் ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க, வச்சிருப்பீங்க. சப்போஸ் ஏபிசி ஐடியே இல்லை, எனக்கு அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிறவங்க கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஐ ஹாவ் ஏபிசி ஐடி, ஐ டோன்ட் ஹேவ் ஏபிசி ஐடி அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஏபிசி ஐடிங்கிறது என்னதுன்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். நீங்கள் இந்த என்பிடிஎல்ல வாங்கக்கூடிய கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களோட இந்த ஐடியில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு கிரெடிட்டை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற போது இந்த ஐடியை வச்சு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஏபிசி ஐடி. ஏபிசி ஐடிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை டெமோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எடுத்துக்கலாம் நீங்கள். மற்ற அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. உங்க காலேஜ் வந்து ஸ்வயம் என்பிடிஎலோட டைஅப்ல இருந்தா இதுக்கு எஸ் கொடுக்கணும், டைஅப்ல இல்ல அப்படின்னா நோ கொடுக்கணும். இப்போ டைஅப்ல இருந்தா எஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா லோக்கல் சாப்டர் ஸ்டேட்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். காலேஜ் நேம் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. இப்போ உங்க காலேஜ் டைஅப் வச்சிருந்தாங்க அப்படின்னா கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட காலேஜ் நேம் அங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் கரெக்டாக உங்கள் காலேஜ் நேமை சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் காலேஜ் நேம் லிஸ்ட் ஆகலை ஆனால் உங்கள் காலேஜ் டைப் வச்சுருக்காங்கன்னா உங்கள் காலேஜில் இதுக்குன்னு ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் அகாடமிக் லெவல் டாட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஹையஸ்ட் அகாடமிக் லெவல் டாட் இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எது வந்து உங்களோட ஹையஸ்ட் டிகிரி அண்டர் கிராஜுவேட் டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்னு போடணும். சப்போஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட்டட் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் போடணும். இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் அகாடமிக் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அகாடமிக் ஏரியாவில் இருக்கிற அகாடமிக் ஏரியாவில் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுல உங்களோட அகாடமிக் ஏரியா, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸா, காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டா, எஜுகேஷனா, இதில் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அண்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த ஐ அக்ரியை கொடுத்துருங்க. அந்த ஐ அக்ரியை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ அதில் இந்த கோர்ஸை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 3 சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ், இதிலிருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட்
டு என்கேஜ் வித் திஸ் கோர்ஸ். அதாவது உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு இந்த கோர்ஸில் என்கேஜாக இருக்க முடியும், அதாவது எவ்வளோ நேரம், ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் நம்மளால் படிக்க முடியும், அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செல்ஃப் பேஸ்க்கு லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். Are you planning to register for the final certification exam conducted by SWAYAM? ஸோ இதில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அதாவது எக்ஸாமுக்கு கடைசியில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இதுக்கு எந்த ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ஜாயின் கோர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் சிம்பிளாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ரொம்ப பர்சனல் டீட்டெயில்ஸாக தான் கேட்டிருப்பாங்க, ரொம்ப சிம்பிள் டீட்டெயில்ஸாக தான் கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கோர்ஸோடைய ப்ரொஃபைல் பேஜ், டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து அதில் ஃபர்தர் மோராக எல்லாமே வரும். அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன், கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெயில் ஐடி தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு. இப்போ இதில் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே இருக்கீங்க, அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுறோம் நம்ம. ஸோ அப்போ இதை மீனிங்ஃபுல்லாக இன்னும் பண்ணுறதுக்கு NPTEL என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டொமைன் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டொமைன் சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நிறைய டிசிப்ளின்ஸில் பல்வேறு டொமைனை அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டொமைனுக்குள்ளே நிறைய கோர்சஸ், அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கோர்சஸை அவங்க சொல்லியிருக்கிற க்ரைட்டீரியா படி முடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசிப்ளினில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, அவங்க சொல்லியிருக்கிற க்ரைட்டீரியா படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டொமைன் ஒன்று ஆர்டிஃபிஷியல் டொமைனில் நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த டொமைனோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த லிங்க்ல இருக்கும். இந்த லிங்க் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் டொமைன் ப்ரௌசரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்திலே இந்த டொமைன் புக்லெட் ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து 2026க்கான டொமைன் புக்லெட். இந்த டொமைன் புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 126 பக்கம் இருக்கும். இதில் சாம்பிள் டொமைன் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், மொத்தம் 65 டொமைன்ஸ் அக்ராஸ் 16 டிசிப்ளின்ஸில். ஸோ அப்போ நிறைய டிசிப்ளின்ஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸில் 65 டொமைன் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமைனை நீங்கள் பண்ணுறதுக்கான பாசிபிள் பாத் 1ல என்னன்னா 4 செமஸ்டர், அதாவது 4 கோர் பேப்பர் 3 எலெக்டிவ், மொத்தம் 8 செமஸ்டரில் இந்த டொமைனை நீங்கள் 8 செமஸ்டரில் கம்ப்ளீட் பண்ணணும். 8 செமஸ்டரில் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களால் முடியாது. ஸோ அப்போ 8 செமஸ்டரில் 4 கோர் கோர்ஸு 3 எலெக்டிவ் படிக்கிறது ஒரு பாத்து. அதுவே இன்னொரு பார்த்து என்ன அப்படின்னா 4 இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதை தான் நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 3 கோர் பேப்பர் அண்ட் 1 கோர் + 1 எலெக்டிவ் 2 எலெக்டிவ். இந்த பார்ட்டில் இந்த வேலை நம்ம படிக்க முடியும். அடுத்து இதே இது 3வது வே என்னென்னா செமஸ்டர் 3ல 2 கோரு, செமஸ்டர் 4ல 2 கோரு, செமஸ்டர் 5ல 3 எலெக்டிவ். ஸோ 3 பாசிபிள் வேஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த டொமைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஏன்னா 8 செமஸ்டரில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டொமைன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதுதான் என்னது அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கான டொமைன், ஒவ்வொரு டிசிப்ளினுக்கான டொமைன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ஒரு டிசிப்ளின். இந்த டிசிப்ளினுக்குள்ளே ஏஐ ஒரு டொமைனு, டேட்டா சயின்ஸ், ப்ரோக்ராமிங், ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங், சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் டொமைன்ஸ். இந்த பர்டிகுலர் பேஜ் நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டொமைனுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணா அதை நான் ஒரு டொமைனுக்கு மட்டும் நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஸோ இது டவுன்லோடபிள் தான், இது அக்சசபிள் தான், எல்லாருமே காமனாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் யாரும் இவங்க தான் அக்சஸ் பண்ணணும், இவங்க அக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைன். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 4 கோர் + 2 எலெக்டிவ் நீங்கள் முடிக்கணும். மினிமம் ஆஃப் 60 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ அதை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடியதுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. கோர் பேப்பர் என்னது, எலெக்டிவ் என்னது அப்படின்னு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல இருந்து தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்களா ஒரு கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த 8 செமஸ்டருக்குள்ள நீங்கள் வந்து 4 கோர் அண்ட் 2 எலெக்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மினிமம் 60 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளால இது பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸோட லிங்க்குமே எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ஓவரால் எக்ஸல்ல இருக்கும். இந்த ஓவரால் எக்ஸல்லையே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அப்ளிகபிள் NPTEL டொமைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த எக்ஸலையே நீங்கள் எடுத்து இதிலிருந்தே நீங்கள் என்ன டொமைன் வேணுமோ அந்த டொமைனை மட்டும் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக அந்த டொமைனுக்கான கோர்சஸ் மட்டும் வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸல்லே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டைம் லைன் ஷீட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ இதில் மேலே கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. இதை லோக்கலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கோர்ஸோட ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம் டேட்ஸ் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் டு த கோர் மாறாது. மேபி இந்த எக்ஸாம் டேட்டோட அடிஷ்னல் டேட்ஸ் ஏதாவது ஆட் ஆகலாங்கிறதையும் கீழே கொடுத்துருப்பாங்க. பாசிபிள் அடிஷ்னல் டேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கிற இந்த டேட்ஸ்லாம் சேஞ்சஸ் இருக்காது. இந்த டேட்ஸில் வேணால் மேபி ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து கோர்ஸ் என்ரோல்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை. அப்புறம் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா June 20 வந்து எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் August 10 வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை விதின் இந்த கேப்புக்குள்ளே எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா 1000 rupees நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்க சொல்லியிருக்கபடி அந்த நாமினல் ஃபீ மட்டும் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னங்கிறத அந்த கோர்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸ்லேயே வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத. என்ன மார்க்னா இப்போ 25 வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் அசைன்மெண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் 10 மினிமம் பாஸ் மார்க் வந்து 10. அதே எக்ஸ்டர்னலுக்கு 75 மேக்ஸிமம் மார்க், அதில் மினிமம் பாஸ் மார்க் வந்து 30. ஸோ ரெண்டையும் கால்குலேட் பண்ணும்போது 40. ஸோ பாஸ் மார்க் அதான். ஸோ ரெண்டுலேயுமே மினிமம் பாஸ் மார்க் நம்ம எடுத்திருந்தா தான் நமக்கு சர்டிஃபிகேட் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய NPTEL இருக்குது. இவங்க நிறைய கேட்டுக்கு நிறைய ப்ரிப்பரேஷனுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த கேட்டை பற்றின டீட்டெயிலாம் வேணும்னா கீழே லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டொமைன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ரெஸ்யூமை ரொம்ப வெயிட் ஆக்கிரும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப வெயிட் ஆகிருக்கும். ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இந்த டொமைன். ஸோ நம்ம படிக்கிறத யூஸ்ஃபுல்லாக டொமைன் பர்பஸ்ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் டிசிப்ளினில் ஃபேக்கல்ட்டி டொமைன் ஃபண்டமெண்டல், ஃபேக்கல்ட்டி டொமைன் அட்வான்ஸ்டு. ஸோ இதையுமே நம்ம இந்த இங்கிலீஷ் மேஜரில் இருக்கவங்க, தமிழ் மேஜரில் இருக்கவங்க அவங்களாம் இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இதை முடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டொமைனை பற்றின கிளியர் கட்டான ஒரு ஐடியாஸ். ஸோ இதில் வந்து இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷெடியூல் வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஷெடியூல் இந்த இங்கே 10 டைம்லைன் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைம்லைன் அண்ட் கைட்லைன்ஸில் கம்ப்ளீட்டாக அங்கே கொடுத்துருக்கிறத இங்கே ஒரு டாக்குமெண்ட்டாகவே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பாசிபிள் எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபேக்கல்ட்டிஸ் அதாவது இப்போ யாராவது கோஆர்டினேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சம்மேட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் முன்னாடியே. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இதில் ஓவராலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்னாலும் எப்படினாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.